எல்லாருக்கும் வணக்கங்க. மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேன். இந்த லேர்ன் டு எர்ன் புக் சீரிஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. சென்ற பதிவுல பப்ளிக் கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ் அதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பதிவுல பப்ளிக் கம்பெனி அப்படின்னா யாருனாலும் ஷேர்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அப்போ ஒரு நிறுவனத்துல யாரெல்லாம் இருப்பா அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்ப்போங்க. அந்த நிறுவனத்துல ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க 50-51% வரைக்கும் கம்பெனியோட ஸ்டேக் வச்சிருப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ்ல 30-35% 40% கூட வச்சிருப்பாங்க. நிறைய டாடா குரூப் கம்பெனிஸ்ல 30-35% இருக்குங்க. அவங்க எல்லாமே ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க. அது போக ஃபாரினர்ஸ், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தனிநபர்கள் அவங்கெல்லாம் வாங்குவாங்க. எஃப்ஐஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ், இவங்க வாங்குவாங்க. அது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எக்ஸாம்பிள் எல்ஐசி இருக்கிறாங்க, தென் பேங்க் இருக்கும், தென் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு கம்பெனியோட பங்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அடுத்தது நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ், ரைட்? அதர்ஸ் இருப்பாங்க, ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க. நம்மள்ட்டையும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் இருக்குங்க. அதிகபட்சமா இந்த ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த லிஸ்டட் கம்பெனிஸ்ல அதிகபட்சம் எவ்வளவு வச்சுக்கலாம் அப்படின்னா 75% தாங்க வச்சுக்கணும். அதுக்கு மேல அவங்களே வச்சுக்க முடியாது. அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அவங்களா தான் இருப்பாங்க, ஓனர்ஸா இருப்பாங்க. ஆனா அவங்களே 75% தான் வச்சுக்கலாம். மீத உள்ள 25% எஃப்ஐஐஸ் வச்சுக்கலாம். அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தென் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தென் ரீட்டைலர்ஸ், அதர்ஸ். இவங்கெல்லாம் இதாங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்றது. அடுத்த பதிவுல இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம்.